வேதத்தை குறித்ததான ஒரு ஆராய்ச்சியிலே நாங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் செய்ய போகிறோம். இந்த வேதாகமத்திலே 66 புத்தகங்கள் இருக்கிறது. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்கிறதான இந்த புத்தகங்களிலே பழைய ஏற்பாட்டிலே 39 புத்தகங்களும், புதிய ஏற்பாட்டிலே 27 புத்தகங்களும் காணப்படுகிறது. இந்த முழு வேதாகமத்திலும் நாங்கள் ஆரம்பத்திலே பார்க்குமானால் முதலாவது புத்தகமாக, அதாவது ஆதியாகமம் என்கின்ற இந்த முதலாவது புத்தகத்தை குறித்து நாங்கள் இந்த நாட்களிலே நாங்கள் ஆராய இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு MS வசந்தகுமார் என்கிறதான வேத ஆராய்ச்சியாளரும் போதகருமான அவரை நாங்கள் வரவேற்றுக் கொண்டு நாம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளே செல்வோம். வணக்கம் பாஸ்டர். வணக்கம் பாஸ்டர். இந்த நாளில் நாங்கள் வேதாகமத்தை குறித்து நாங்கள் ஒவ்வொரு புத்தகங்களாக நாங்கள் ஆராய இருக்கிறோம். முதல் புத்தகமாக வேதாகமத்திலே காணப்படுகிறது தான் ஆதியாகமம் என்கிறதான இந்த புத்தகம். இந்த புத்தகம் அநேகம் பேர் முதலாவது புத்தகமாக இருக்கிறதுனால எடுத்த உடனேயே அதுதான் முதல் பக்கமாக வரும். எல்லாரும் அதிகமாக அதை வாசிப்பார்கள். ஆனால் நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இந்த புத்தகத்திலே இருக்கிறது. இப்ப அந்த ஆதியாகமம் என்கின்றதான அந்த பேர்லேயே எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. இது என்ன அர்த்தத்தை உடையது? ஆதியாகமம் என்கின்ற எப்படி இந்த பேருக்குரிய அர்த்தம் என்ன? உண்மையிலேயே இந்த பெயர் மிக மிக பொருத்தமான ஒரு பெயர் என்று சொல்லலாம். இப்ப தமிழில் ஆதி என்று சொல்லும் போது ஆரம்பம் இல்லை என்றால் தொடக்கம் என்று அர்த்தம் தருகின்ற விதமான ஒரு சொல். இதனால் ஆதியாகமம் என்று சொல்லும் போது ஆரம்பத்தை நமக்கு அறிய தருகின்ற ஒரு ஆகமமாக இருக்கிறது. இது தமிழ் மொழிபெயர்ப்பில் அவர்கள் வைத்த பெயர். அப்படின்னா இன்னும் ஒரு மொழியிலே இருந்து இதை தமிழுக்கு மொழிபெயர்த்த பொழுது வைக்கப்பட்டதான பெயர் அப்படியா? ஆம். இப்பொழுது வேதாகமம் தமிழ் மொழியில் எழுதப்படவில்லை. இப்ப தமிழ் கிறிஸ்தவர்கள் அநேக நேரங்களில் நினைக்கின்ற ஒரு காரியம் வேதாகமம் ஆரம்பத்திலேயே தமிழ் மொழியில் எழுதப்பட்டது என்று. வேதாகமத்தில் 2 ஏற்பாடுகள் இருக்கிறது. பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலும், புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலும் எழுதப்பட்டது. எனவே பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற இந்த ஆதியாகமம், வேதாகமத்தின் முதல் புத்தகம், எழுதப்பட்ட போது எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. அவர்கள் குறிப்பாக இந்த எபிரேய மொழியில் ஒரு புத்தகத்தை எழுதும் போது அதற்கு தலைப்பு வைக்கின்ற விதம் வித்தியாசமானது. இப்ப சில நேரங்களில் நாம் புத்தகங்கள் எழுதும் போது ஒரு தலைப்பை வைத்துவிட்டு எழுதுவோம். சில நேரங்களில் புத்தகத்தை எழுதி முடித்ததற்கு பிறகு புத்தகத்தில் இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கியதாக ஒரு தலைப்பு வைப்போம். அதனுடைய ஒரு கருப்பொருளை மையப்படுத்தி அதனுடைய ஒரு தலைப்பை வைப்பார்கள் சில வேளைகளிலே. ஆனால் எபிரேய மக்கள், அதாவது பழங்காலத்தில் எபிரேய மக்கள் என்ன செய்வார்கள் என்றால் புத்தகத்தை எழுதி முடித்து விடுவார்கள். அந்த புத்தகத்தினுடைய முதலாவது சொல்லை தலைப்பாக வைத்து விடுவார்கள். அதனுடைய கருப்பொருளும் அல்ல, அது கருப்பொருளும் அல்ல, அதனுடைய எண்ணத்தை எழுதியிருக்கிறார்கள் என்பதை விவரித்து சொல்கிற வார்த்தையும் அல்ல. ஆனால் முதலாவது சொல்லை வைப்பார்கள். ஆனால் இந்த முதல் புத்தகத்திற்கு அவர்கள் வைத்த பெயர் மிக மிக பொருத்தமானதாக இருக்கிறது. இப்ப பெரிஷித் என்ற எபிரேய சொல் முதல் சொல்லாக இருக்கின்றது ஆதியாகமத்தில். அதனுடைய அர்த்தம் ஆரம்பம், இல்லையென்றால் ஆரம்பத்தில். இதனால்தான் ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தீர்கள் என்றால் இன் தி பிகினிங் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அதைத்தான் தமிழில் ஆதியிலே என்று வைத்திருக்கிறார்கள். எனவே பெரிஷித் தமிழில் ஆதியிலே, ஆரம்பத்தில். பிறகு வேதாகமம் கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்ட போது கிறிஸ்துவுக்கு முன் 2ஆம் நூற்றாண்டில் ஆரம்பம் என்று அர்த்தம் தருகிற ஜெனிசியோஸ் என்ற ஒரு கிரேக்க பெயரை வைத்தார்கள். அந்த ஜெனிசியோஸ் என்பதிலிருந்து தான் ஆங்கிலத்தில் ஜெனிசிஸ் என்ற பெயர் வந்தது. எனவே இந்த எல்லா மொழிகளிலும் இதற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பெயர் ஆரம்பம் என்பதை அறிய தருகின்ற ஒரு சொல். அப்படின்னா எபிரேய மொழியினுடைய அந்த மொழிபெயர்ப்பாகத்தான் தமிழிலேயும் அதை அப்படியே ஆதியாகமம் என்று வைத்திருக்கிறார்கள். அதை மொழிபெயர்த்து தான் வைத்திருக்கின்றார்கள். ஓகே. இப்ப நீங்க சொன்னதின்படி இதனுடைய அர்த்தம், நீங்க சொன்னதின்படி அதனுடைய முக்கியமான அர்த்தம் ஆதியிலே, அதாவது தொடக்கத்திலே அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியுமா? இப்ப தமிழில் சில நேரங்களில் இன்றைய காலகட்டத்தில் ஆதியிலே என்ற சொல் முன்னொரு காலத்திலே என்கின்ற விதமான ஒரு அர்த்தம் வந்துவிடும். ஆரம்ப காலத்தில். இந்த இடத்தில் ஆரம்பம் என்கின்ற அர்த்தம் இருந்தாலும் இதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இது உண்மையில் ஆரம்பத்தின் ஆரம்பமாக இருக்கிறது. இல்லையென்றால் எல்லாவற்றினுடைய ஆரம்பங்களினதும் ஆரம்பமாக இருக்கிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லும் போது அதற்கு முன்பு எதுவுமே இருக்கவில்லை. இப்ப இதுதான் சகலவற்றினதும் ஒரு தொடக்கம், ஆரம்பம். அதனால்தான் புதிய தமிழ் மொழிபெயர்ப்புகளில் அவர்கள் தொடக்க நூல், ஆரம்ப நூல் என்று வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அதனுடைய உண்மையான அர்த்தம் எல்லாவற்றினுடைய ஆரம்பத்தையும் நமக்கு அறிய தருகின்ற
ஒரு நூல். இப்ப இந்த நூலை பொறுத்த வரைக்கும் சில நாம் புத்தகங்களை பார்க்கிற பொழுது வேதாகமத்திலே அதை எழுதினவரை நாம் இலகுவாக கண்டுபிடிக்க முடியும். இப்ப புதிய ஏற்பாட்டிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் எழுதியவர்கள் தங்களுடைய பேரையும் குறிப்பிட்டுத்தான் அவர்கள் எழுதி கொண்டு போவார்கள். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற பொழுது அந்த புத்தகத்தை எழுதினவரை நாம் அந்த பேரோடு கூட நாம் பார்க்கிற பொழுது அந்த புத்தகம் இவரை குறித்தது என்று நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் ஆதியாகமத்தை பொறுத்த வரைக்கும் இதை யார் எழுதினார்கள் என்கிறதான ஒரு கேள்விக்குறி அநேகருக்கு இருக்கிறது. இதை உண்மையிலே யார் எழுதினார்கள்? இப்ப நீங்க சொன்ன விஷயத்திலும் கூட புதிய ஏற்பாட்டில் சில புத்தகங்களில் எழுத்தாளர்களுடைய பெயர்கள் இருக்கிறது. அது குறிப்பாக நிருபங்களில் இருக்கிறது. கடிதங்களாக எழுதப்பட்டதன் நிமித்தமாக அந்த கால கடிதங்களை எழுதுகின்ற முறையின்படி அவர்கள் என்ன செய்தார்கள்? யார் எழுதுகிறது என்பதை குறித்தார்கள். ஆனால் மற்ற புத்தகங்களை பொறுத்த வரைக்கும் யார் எழுதியது என்பது அந்த புத்தகத்தில் இடம்பெறவில்லை. இப்ப இந்த புத்தகங்கள் வேதாகமத்தில் இருக்கிறது. வேதாகமம் தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தையை அவர்கள் எழுதும் போது பரிசுத்த ஆவியானவரினால் ஏவப்பட்டு எழுதினார்கள். அந்த விதமாக அவர்கள் எழுதும் போது தாங்கள் யார் என்பதை மற்றவர்களுக்கு இல்லைனால் வாசகருக்கு அறிவிப்பது அவர்களுடைய நோக்கமாக இருக்கவில்லை. தேவன் என்ன செய்தியை கொடுக்கின்றாரோ அந்த செய்தியை அறிவிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. இதனால் எழுதியவர்கள் வழமையாக தங்களுடைய பெயரை குறிப்பிட்டு எழுதவில்லை, அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதவில்லை. இப்ப உதாரணத்திற்கு லூக்கா என்பவர் சுவிசேஷ புத்தகத்தை எழுதிய அவரே தான் அப்போஸ்தலருடைய நடபடிகள் புத்தகத்தையும் எழுதுகிறார். சில அதிகாரங்களில் லூக்காவும் இடம்பெறுகிறார். ஆனால் தான் இருப்பதை தன்னுடைய பெயர் குறிப்பிட்டு அவர் சொல்லாமல் நாங்கள் என்று எழுதுகிறார். எனவே இதுதான் இந்த வேத புத்தகத்திற்கும் வேத புத்தகத்தை எழுதியவர்களுக்கும் மற்ற புத்தகங்களை எழுதுகிறவர்களுக்கும் இடையே இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் என்று நான் நினைக்கிறேன். அதாவது மற்றவர்கள் தங்களை குறித்து அறிவிக்க வேண்டும், தாங்கள் பிரபலமாக வேண்டும் என்ற நோக்கத்தோடு எழுதுவார்கள். ஆனால் வேதத்தை எழுதியவர்கள் தங்களை மறைத்துக் கொண்டு தேவனுடைய வார்த்தையை மக்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அப்ப இந்த ஆதியாகமத்தை பொறுத்த வரைக்கும் அதை யார் எழுதினார்கள்? இப்ப ஆதியாகமத்தை வாசிக்கும் போது யார் எழுதினார் என்பதை நாம் கண்டுகொள்ள மாட்டோம். இப்ப வேதத்தில் நாம் பார்க்கும்போது கூட நிருபங்களில் கூட எந்த சபைக்கு எழுதப்பட்டது என்று இருக்கிறது இடையில் நாம் பார்க்கின்றோம். அந்த தலைப்புகள் பிற்காலத்தில் வைக்கப்பட்ட தலைப்புகள். இப்ப பவுலோ பேதுருவோ நிருபங்களை எழுதும் போது தலைப்புகள் வைத்து எழுதவில்லை. அவைகள் பிற்காலத்தில் கடிதங்களாக எழுதினார்கள். பிற்காலத்தில் அந்த பெயர்கள் கொடுக்கப்பட்டது. இப்ப வேதத்தினுடைய முதல் 5 புத்தகங்களை பொறுத்த வரைக்கும் ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் போன்ற புத்தகங்களை நாம் பார்க்கும்போது இவைகள் மோசேயினால் எழுதப்பட்டவை என்பது பாரம்பரியமாக யூதர்களினதும் கிறிஸ்தவர்களினதும் நம்பிக்கையாக இருந்தது. குறிப்பாக கிறிஸ்துவுக்கு பின் 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பெரும்பாலானவர்கள், அநேகமாக எல்லாருமே இது மோசேயினால் எழுதப்பட்டது என்கின்ற நம்பிக்கை உடையவர்களாகத்தான் இருந்தார்கள். ஒரு சிலருக்கு மட்டும் அதற்கு முற்பட்ட காலத்தில் இதை மோசே எழுதியிருக்க முடியுமா என்கின்ற சந்தேகம் இருந்தது. ஆனால் 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இது மோசேயினால் எழுதப்பட்டது என்பது யூதர்களினுடைய பாரம்பரிய நம்பிக்கை, கிறிஸ்தவர்களினுடைய பாரம்பரிய நம்பிக்கை. ஆனா இதில் மோசே எழுதவில்லை, இது மோசையினாலே எழுதப்படவில்லை என்று தற்காலத்திலே அநேகர் கூறிக்கொண்டு வருகிறார்கள். அப்ப இதை மோசே எழுதவில்லை என்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்கிறதா? உண்மையிலே இது மோசே எழுதவில்லை, வேறொரு நபர், வேறொருவர் தான் இது எழுதியிருக்க முடியும் என்கிறதுக்கான அதை ஏன் அப்படி சொல்லுகிறார்கள் அவர்கள்? இப்ப மோசே எழுதினார் என்பது பாரம்பரிய நம்பிக்கை. 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த நம்பிக்கை இருந்தது. ஆனால் 18ஆம் 19ஆம் நூற்றாண்டுகளில் ஏற்பட்ட மாற்றங்கள், ஐரோப்பாவில் ஏற்பட்ட மாற்றங்கள், கல்வியில் ஏற்பட்ட மாற்றங்கள், குறிப்பாக கைத்தொழில் புரட்சி, மற்றது சிந்தனைகளில் ஏற்பட்ட மாற்றங்கள், கல்வியில் ஏற்பட்ட மறுமலர்ச்சி, இவைகள் காரணமாக மனிதர்கள் இந்த புத்தகத்தை குறித்து அதிகமாக ஆராய்ச்சி செய்ய தொடங்கினார்கள். அந்த விதமாக தொடங்கும் போது இந்த பாரம்பரிய நம்பிக்கைகள் எந்த அளவுக்கு ஏற்புடையவை என்பதை குறித்த சந்தேகங்கள் அவர்களுக்கு ஏற்பட்டது. ஒரு சில சந்தேகங்கள் ஆரம்ப காலத்தில் சிலருக்கு ஏற்பட்டது. என்ன விதமான சந்தேகங்கள் என்றால், இப்ப இந்த முதல் 5 புத்தகத்தையும் மோசே எழுதியிருந்தால் அந்த 5 புத்தகங்களின் இறுதியில் கடைசி புத்தகமாக வருகிற உபாகம புத்தகத்தில் மோசேயினுடைய மரணத்தை குறித்து நாம் வாசிக்கின்றோம். எனவே ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொன்னார்கள்? எப்படி மோசேயினால் தன்னுடைய மரணத்தை குறித்து எழுதியிருக்க முடியும் என்ற ஒரு கேள்வி அவர்களுக்குள் வந்தது. ஆனால் இந்த கேள்விக்கு ஏற்கனவே யூதர்களுடைய பாரம்பரியத்தில் பதில் இருக்கிறது.
அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், ஒன்றில் மோசே தன்னுடைய தீர்க்க தரிசன அறிவை குறித்து தன்னுடைய மரணத்தை எழுதியிருக்க வேண்டும். முன்கூட்டியே அவருக்கு அது தெரிந்திருந்தது என்ன நடக்க போகிறது என்பதை குறித்து. இது அதிக அளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக இந்த காலத்தில் தென்படாது. ஆனால் யூதர்களினுடைய பாரம்பரிய குறிப்புகளை ஆராய்ந்து பார்த்தால் நாம் கண்டுகொள்கிற இன்னொரு காரியம், இந்த உபாகம புத்தகத்தின் கடைசி பகுதி, அதற்கு பிறகு இஸ்ரவேல் மக்களினுடைய தலைவனாக இருந்த யோசுவாவினால் எழுதப்பட்டது என்று அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே மோசே எழுதி கொண்டு வந்தார். மோசே எழுதி முடித்ததற்கு பிறகு அது அவருடைய மரணத்தை யோசுவா எழுதியிருக்கிறார். இந்த விதமாக யோசுவாவினுடைய புத்தகத்திலும் இறுதி பகுதி வேறு மனிதர்களினால் எழுதப்பட்டது என்றும் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்ப நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், யோசுவாவினுடைய புத்தகத்திற்கு வரும்போது முதல் அதிகாரத்திலேயே மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் என்ற சொல் அங்கு உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த பாரம்பரியமாக மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் என்று சொல்லும் போது முதல் 5 புத்தகங்களையும் குறிக்கின்ற பெயர் தான் நியாயப்பிரமாணம். தோரா என்று எபிரேய மொழியில் சொல்வார்கள். நியாயப்பிரமாணம் என்று தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். சட்டங்கள் என்ற அர்த்தம் தருகிற ஒரு சொல். ஆதியாகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் உள்ள 5 புத்தகங்களையும் தோரா என்று அழைத்தார்கள். இப்ப இந்த புத்தகத்தில் இருக்கின்ற எல்லாமே சட்டங்கள் என்று சொல்ல முடியாது, சரித்திரமும் இருக்கிறது. இப்ப யாத்ராகமத்தில் கூட சரித்திரங்கள் இருக்கிறது, எண்ணாகமத்தில் இருக்கிறது. ஆனால் இவையெல்லாம் ஒன்றாக சேர்த்து சட்ட புத்தகங்கள் என்று அழைக்கப்பட்டது. ஆரம்பத்திலிருந்து இந்த 5ம் தனியாகத்தான் வைக்கப்பட்டிருந்தது. மோசே தான் எழுதினார் என்கின்ற அர்த்தத்தில். எனவே வேதத்தின் யோசுவாவில் மட்டுமல்ல, அதற்கு பிறகுள்ள எல்லா புத்தகங்களையும் வாசிக்கும் போது மோசையின் ஆகமங்கள், மோசையினுடைய பிரமாணம், மோசையினுடைய நியாய பிரமாணம் என்கின்ற சொற்களை பார்க்கலாம். இப்ப நீங்க அந்த தோரான்னு சொல்லுகிற பொழுது அந்த யூதர்கள் இப்பொழுதும் பாவிக்கிறதான அந்த தோரா இதுதான், ஆதியாமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் இருக்கிறதான அதைத்தான் யூதர்கள் என்றும் பாவிக்கிறார்களா? அதைத்தான் இன்றையும் பாவிக்கின்றார்கள். இப்பொழுது நீங்கள் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கு நான் இன்னும் பதில் சொல்லவில்லை. ஏன் இந்த விதமாக மோசே எழுதவில்லை என்று ஆராய்ச்சியாளர்கள் சிந்திக்க தொடங்கினார்கள் என்றால், ஆராய்ச்சிகள் இந்த 18ஆம் 19ஆம் நூற்றாண்டுகளில் ஆராய்ச்சிகள் பல அவர்கள் மேற்கொண்ட போது அவர்கள் அறிந்து கொண்ட விஷயம், இந்த மோசேயினுடைய காலத்தில், அதாவது மோசே வாழ்ந்த காலத்தில் எழுத்து வழக்கு இருக்கவில்லை என்கின்ற விதமான ஒரு எண்ணம் இருந்தது. எப்படி எழுதியிருக்க முடியும், அப்ப மோசையினால் எப்படி எழுதியிருக்க முடியும் என்ற கேள்வி வந்தது. ஏனென்றால் அந்த காலத்தில் அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், இந்த யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்கள் கிறிஸ்துவுக்கு முன் 586. அவர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனதற்கு பிறகுதான் அந்த பாபிலோனிய நாகரிகம், கலாச்சாரம் வளர்ச்சி அடைந்திருந்த அந்த கலாச்சாரத்தினுடைய செல்வாக்குக்கு உட்பட்டவர்களாக, கல்வி அறிவு பெற்றவர்களாக தங்களுடைய சொந்த நாட்டிற்கு திரும்பி வந்து தங்களுடைய பாரம்பரியங்களை அடிப்படையாக வைத்து இந்த புத்தகங்களை எழுதினார்கள் என்ற கருத்து உருவானது. எனவே மோசையினால், அதாவது மோசையினுடைய காலத்தில் எழுத்து வழக்கு இல்லை என்கின்ற அந்த ஆராய்ச்சியாளர்களினுடைய எண்ணம். அதே விதமாக அவர்கள் சொன்னார்கள், இந்த ஆதியாகம புத்தகத்தில் இருக்கின்ற சில பழக்க வழக்கங்களை பார்க்கும்போது இது முன்னேற்றமடைந்த, அதாவது நாகரிகத்தில் முன்னேற்றமடைந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களினுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்ற விதமாக இருக்கிறது. எனவே இதை பின்தங்கிய ஒரு நாகரிகத்துக்கு முற்பட்ட காலகட்ட மக்களினுடைய வாழ்க்கை முறையாக பார்க்க முடியாது. இதனால் மோசையினால் எழுதியிருக்க முடியாது என்கின்ற ஒரு கருத்து ஆராய்ச்சியாளர்களுக்கு வந்தது. இது பிற்கால ஆராய்ச்சியாளர்களுக்கு வந்த ஒரு காரியம். ஆனால் கிறிஸ்துவுக்கு பின் 4ஆம் நூற்றாண்டிலேயே ஜெரோம் என்கின்ற ஒருவர் இருந்தார். இந்த ஜெரோம் தான் வேதாகமத்தை கிறிஸ்துவுக்கு பின் 4ஆம் நூற்றாண்டில் லத்தீன் மொழிக்கு மொழிபெயர்த்தவர். எனவே இவருக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. இந்த வேதத்தை மொழிபெயர்த்த போது இந்த புத்தகங்களை, அதாவது முதல் 5 புத்தகங்களையும் மோசே எழுதினாரா, இல்லை என்றால் எஸ்ரா எழுதினாரா என்ற ஒரு சந்தேகம் அவருக்குள் வந்தது. ஏன் அப்படி அவருக்குள் சந்தேகம் வந்தது என்று சொன்னால், அந்த காலத்தில் நசரேயர்கள் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு குழுவினர் இருந்தார்கள். அந்த குழுவினர்கள் மத்தியில் இது எஸ்ராவினால் எழுதப்பட்டது என்கின்ற ஒரு எண்ணம் இருந்தது. எனவே அந்த எண்ணத்தை இவர் கேள்விப்பட்டதன் நிமித்தமாக இவருக்குள்ளும் அந்த சந்தேகம் வந்துவிட்டது. பிறகு அதற்குரிய ஆதாரங்கள் ஒன்றும் கிடைக்கவில்லை. இல்ல, இது அவர்களுடைய ஒரு வியூகம், அவர்களுடைய ஊகம் மட்டும்தான். பிறகு கிறிஸ்துவுக்கு பின் 17ஆம் நூற்றாண்டில்
பெனடிக்ட் ஸ்பினோசா என்கின்ற ஒருவரும் இதே விதமாக எஸ்ரா தான் இதை எழுதியிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை அவருக்கு இருந்தது. ஏன்னா அந்த எஸ்ரா தான் பாபிலோனுக்கு போய் சிறைப்பட்டதற்கு பிறகு திரும்பி வந்த வேதபாரகர். எனவே அவர் தான் அதை எழுதியிருக்க வேண்டும் என்று. முக்கியமாக இந்த 17ஆம் நூற்றாண்டை பொறுத்த வரைக்கும் மோசையினுடைய காலத்தில் எழுத்து வழக்கு இல்லை என்கின்ற எண்ணம் மேலோங்கி இருந்த ஒரு காலகட்டம். ஆனால் 18ஆம் நூற்றாண்டு வந்த போது நிலைமை இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றம் அடைந்தது. என்னென்று சொன்னால், இந்த ஆதியாகமத்தை வாசிக்கும் போது, குறிப்பாக இந்த முதல் 2 அதிகாரங்களையும் வாசித்த போது, ஜீனாஸ்ட்ரு என்கின்ற ஒரு ஆராய்ச்சியாளர் அவர் என்னத்தை கண்டுகொண்டார் என்றால், அவரல்ல, அதை வாசித்த எல்லாருமே அதை கண்டுகொண்டிருப்பார்கள். ஆனால் ஜீனாஸ்ட்ரு அதை கொஞ்சம் வித்தியாசமாக சிந்திக்க முற்பட்டு விட்டார். இப்பொழுது ஆதியாகமம் முதல் அதிகாரத்தில் தேவன் என்கின்ற ஒரு சொல் இருக்கிறது. தெய்வத்தை குறிப்பதற்கு தேவன் என்ற சொல் தான் முழு அதிகாரத்திலும் இருக்கிறது. ஆனால் 2ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது தேவனாகிய கர்த்தர் என்ற சொல் இருக்கிறது 2ஆம் 3ஆம் அதிகாரங்களில். எனவே இவர் என்ன யோசித்தார் என்றால், இந்த 2 அதிகாரங்களும் ஒருவரினால் எழுதப்பட்டிருந்தால் 2 அதிகாரத்திலும் தேவன் என்ற சொல் தான் இருக்க வேண்டும், இல்லை என்றால் கர்த்தர் என்ற சொல் இருக்க வேண்டும். இங்கு ஒரு அதிகாரத்தில் தேவன், மற்ற அதிகாரத்தில் தேவனாகிய கர்த்தர் என்று இருக்கிறதன் நிமித்தமாக இது 2 வித்தியாசமான நபர்களினால் ஆரம்பத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். பிற்காலத்தில் 2ம் ஒன்றாக சேர்க்கப்பட்டு வேதத்தில் இருக்கிறது என்கின்ற முடிவுக்கு அவர் வந்து விட்டார். எனவே இது 2 ஆவணங்களின் ஒரு சேர்க்கை. 2 நபர்களால் எழுதப்பட்டதான 2 ஆவணங்களை சேர்த்துத்தான் இந்த ஒரு புத்தகத்தை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்கின்ற விதமான ஒரு எண்ணம் வந்தது. இப்ப இந்த ஆராய்ச்சி அதற்கு பிற்பட்ட காலத்தில் 19ஆம் நூற்றாண்டில் இன்னும் அதிகமாக வளர்ச்சி அடைந்து என்ன நடந்தது என்று சொன்னால், இந்த 2 ஆவணங்களை 4 ஆவணங்கள் ஆக்கி விட்டார்கள். 4 பேர் எழுதி 4 ஆவணங்களுடைய தொகுப்பு. இன்னும் காலம் போக போக இன்னும் எத்தனை ஆவணங்கள் வருகிறதோ தெரியாது. இந்த விதமாக அவர்கள் ஒவ்வொரு ஆவணமும் எந்த காலத்திலிருந்து, அதாவது எந்த காலத்தில் எழுதப்பட்டது என்பதை குறித்தும் அவர்கள் குறிப்பிட்டு சொல்ல தொடங்கினார்கள். ஒரு ஆவணம் கிறிஸ்துவுக்கு முன் 850, இன்னொன்று 750, இன்னொன்று 620, இன்னொன்று 570. இப்ப இதற்கு ஆங்கிலத்தில் இருக்கின்ற 4 எழுத்துக்களை கொடுத்தார்கள். JEDP. ஜே என்பது யாவே ஆவணம். ஆனால் அந்த காலத்தில் யாவே என்ற தெய்வ பெயரை ஜெகோவா என்று உச்சரித்தார்கள், அதனால் ஜே ஆவணம். கர்த்தர் என்று வருகின்ற பகுதிகள் எல்லாம் இந்த ஜே ஆவணத்தை சேர்ந்தது. இ என்பது எலோஹிம் என்ற எபிரேய சொல்லினுடைய அந்த முதல் எழுத்து எலோஹிம். இ ஆவணம். எனவே தேவன் என்று வருகிறதெல்லாம் இ என்கின்ற ஆவணத்திலிருந்து வந்தது. ஜேஇ. மற்றது டி. டி வந்து டியூட்ரோனமி, உபாகமம். இப்ப உபாகமத்தை பொறுத்த வரைக்கும் லேவியராகமம், எண்ணாகமம் இவைகளில் கொடுக்கப்பட்ட அதே கட்டளைகள் தான் மறுபடியுமாக உபாகம புத்தகத்தில் இருக்கிறது. இதனால் அவர்கள் சொன்னார்கள் இது இன்னொருவர் எழுதியது என்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள். ஆனா இப்ப இந்த பெயர்கள் நீங்க சொன்னதான அந்த கடவுளினுடைய பெயர்கள் சொன்னீர்கள், எலோஹிம், தேவன், கத்தர், இவைகள் எல்லாமே அந்த நாட்களிலே உபயோகிக்கப்பட்ட பெயர்கள் தானே கடவுளுக்கு என்று. இல்லாட்டி யாவே மட்டும்தான் அவர்கள் உபயோகித்தார்களா? யாவே என்பதைத்தான் கத்தர் என்று தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இப்ப யாவே என்ற பெயர் ஆரம்பத்திலேயே உபயோகிக்கப்பட்ட ஒரு பெயர். இப்ப அதற்கு நாங்கள் வேறு ஆராய்ச்சிகள் மூலமாக நாம் அதை பார்க்கலாம். இப்ப ஜே யாவே ஆவணம், இ எலோஹிம் ஆவணம், டி டியூட்ரோனமி, இன்னொரு ஆவணம் பி, அது பிரீஸ்ட்லி டாக்குமெண்ட். இப்ப லேவியராகமத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஆசாரிய முறையை சேர்ந்த ஆவணங்களில் இருந்து வந்தது என்று இப்படி 4ஆக பிரித்து விட்டார்கள். இந்த 4 ஆவணங்களையும் 4 ஆவணங்களில் இருந்து ஒன்றாக சேர்க்கப்பட்டது என்கின்ற ஒரு கருத்து. இன்றைக்கு இறையியல் கல்லூரிகளுக்கு போனால், வேதாகம கல்லூரிக்கு போனால், அங்கு படிக்கின்றவர்கள் இந்த விதமாகத்தான் படித்து விட்டு வருவார்கள். இந்த 4 ஆவணங்களையும் அவர்கள் இப்படித்தான் அதை தான் சொல்லிவிடாங்க. என்ன இப்ப ஒரு சில கட்டத்தில் நம்ம இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கிறது. ஏனென்றால் நவீன காலம் வர வர ஒவ்வொரு ஆண்டினுடைய வளர்ச்சிகள் வர வர புதிய புதிய கண்டுபிடிப்புகள், புதிய காரியங்கள் அவர்கள் கண்டுபிடிக்க அவர்கள் ஒவ்வொரு காரியங்களை அவர்கள் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள், ஒவ்வொரு ஆராய்ச்சியாளர்கள். இப்ப இந்த ஆராய்ச்சியாளர்கள் இப்படி சொன்னாலும் இதில் நாம் சில கேள்விகளை கேட்க வேண்டியது அவசியம். என்னவென்று சொன்னால், இந்த ஜே ஆவணம், இ ஆவணம், டி ஆவணம், பி ஆவணம் இதெல்லாம் எங்கே இருக்கிறது? இப்ப வேதாகமத்தினுடைய பிரதிகள் நிறைய கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது.
இப்ப இந்த வேதாகமம் எழுதப்படுவதற்கு முன்பு இந்த விதமான ஆவணங்கள் இருந்தது, அவற்றினுடைய சேர்க்கை தான் இவைகள் என்றால் அந்த ஆவணங்கள் என்னுடைய பிரதிகள் இருக்க வேண்டும். எனவே அந்த விதமான பிரதிகள் எதுவும் இல்லை. அது மாத்திரமல்ல, நாம் இன்னொரு காரியத்தை நன்றாக மனதில் வைத்திருக்க வேண்டும். என்னவென்று சொன்னால், இந்த புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் சமீப காலத்தில் என்னத்தை கண்டுபிடித்தார்கள் என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். என்றால் இந்த 4 ஆவணங்கள் ஒன்றாக சேர்க்கப்பட்டு ஆதியாகமம் எழுதப்பட்டது என்கின்ற கருத்து பிரபலம் அடைந்து அதுதான் சரி என்கின்ற எண்ணம் எல்லா இறையியல் கல்லூரிகளையும் ஆக்கிரமித்து கொண்டதற்கு பிறகு புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் 1974-75 ஆண்டுகளில் இன்றைக்கு இருக்கிற சிரியா நாட்டில் இருக்கிற எப்லா என்ற ஒரு நகரத்தில் 18,000க்கும் அதிகமான களிமண் ஏடுகளை கண்டுபிடித்தார்கள். இப்பொழுது நாம் காகிதங்களில் எழுதுகிறோம். அதற்கு முன்பு தோல் சுருள்கள் இருந்தது. ஆனால் அதற்கு முற்பட்ட காலத்தில் களிமண்ணில் ஏடுகளை செய்து அதில் எழுதி வைத்தார்கள். எழுத்துக்களை பொறித்து வைப்பார்கள். அது ஆப்பு வடிவ எழுத்துக்கள் என்று தமிழில் சொல்வார்கள், கூனிஃபார்ம் ரைட்டிங்ஸ் ஆங்கிலத்தில். இந்த கண்டுபிடிப்புகள் 1974-75 ஆண்டுகளில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த களிமண் ஏடுகள், 18,000க்கும் அதிகமான களிமண் ஏடுகள் ஆபிரகாமினுடைய காலத்திற்கு முற்பட்டவை என்பதை புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். மிக பழமை வாய்ந்தது. அந்த எப்லா நகரம் அப்படியே நிலத்துக்கடியில் மூழ்கி போயிருந்த ஒரு நகரம். ஏனென்று சொன்னால், அந்த பிரதேசங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வனாந்தரமான பாலைவனம் போன்ற பகுதிகள், மணல் அப்படியே வாரிக்கொண்டு போய் புயல் அடிக்கும் போது சில பட்டணங்களை அப்படியே மூடிவிடும். அந்த விதமாக ஒரு காலகட்டத்தில் இந்த எப்லா என்ற பட்டணமும் மூடப்பட்டிருந்த பட்டணத்தை புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தார்கள். அந்த களிமண் ஏடுகளில் கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் இந்த ஆராய்ச்சியாளர்கள் என்னத்தை உறுதியாக சொன்னார்களோ அது ரெண்டும் பொய் என்பதை நிரூபித்து விட்டது. அதாவது மோசையினுடைய காலத்தில் எழுத்து வழக்கு இருந்தது என்பதற்கான உறுதியான ஒரு ஆதாரம் இந்த எப்லா களிமண் ஏடுகள். ஏனென்றால் இது ஆபிரகாமினுடைய காலகட்டத்தை சேர்ந்தது. இந்த களிமண் ஏடுகளில் அந்த காலத்தில் இருந்த அரசர்கள் தங்களுக்கிடையே பரிமாறிக்கொண்ட கடிதங்கள், அந்த காலத்தில் இருந்த கவிதைகள், கலாச்சார பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறை, வாழ்வுக்கான சட்டத்திட்டங்கள், இப்படி வித்தியாசமான பலதரப்பட்ட ஆவணங்கள் இருக்கிறது.